ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மட்டன் பிரியாணி எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 1/2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், 5 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஸ்டார் அன்னசி எல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம். 100 ml ஆயில் சேர்த்துருக்கேன் நான். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு நம்ம தாளிக்க தேவையான பொருட்கள் எல்லாம் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் ஆயிலில் சேர்த்துடலாம். வதக்கிட்டு ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் சேர்த்து நல்லா வதங்கணுங்க. பிரியாணிக்கு நல்லா வதக்கிடலாம். ஆனியன்ஸ் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பிரியாணிக்கு எப்போவுமே ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் செய்யணும். அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கியிருக்கு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறத தக்காளியை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளியும் சீக்கிரம் மசியணுன்னா நம்ம ஒரு பிளேட்டாச்சும் இல்லை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மூடி வச்சோன்னா ரொம்பவே சீக்கிரமே தக்காளி மசிஞ்சிரும். மூடி போட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்குங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க. இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுவுமே நல்லா எண்ணெய் பிதுங்கி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிதுங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி தழையில் ஒரு 3/4 வாசி போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 வாசி எடுத்து வச்சு லாஸ்ட்டில் மேலே போட்டு குக்கரில் விசில் வச்சுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க மட்டன் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணுன்னா இந்த காரம் எல்லாம் அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா மட்டன்னு, அதிலேருந்து தண்ணி எடுத்திருக்கேன். அது 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன் நான். நார்மல் வாட்டர் ஒரு 2 டம்ளர் சேர்த்து நான் 2 1/2 டம்ளர் அரிசி போட்டேங்க. ஆனால் 4 டம்ளர் தான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும் பிரியாணி, இல்லைன்னா ரொம்ப குடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 1/2 டம்ளர் ரைஸ் இது, அதை போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி
மேலே கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் தூவி விட்டுறலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் விசில் வச்சுக்கலாங்க. நான் ரைஸ் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போது விசில் போட்டு வச்சிடலாம். 2 விசில்ஸ் வந்ததுன்னா போதுங்க. 2 விசில்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி. சுட சுட பிரியாணி சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.